பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.4ல ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 5ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா cos 2 θ = 0 எனில் determinant of 0 cos θ sin θ cos θ sin θ 0 sin θ 0 cos θ ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி இத மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த டிடர்மினன்ட்டோட மதிப்பு, இந்த டிடர்மினன்ட்க்கு ஒரு ஸ்கொயர் வேற இருக்கு, இந்த டிடர்மினன்ட்க்குள்ள வேல்யூ வேற cos θ sin θ ன்னு வேற கொடுத்திருக்காங்க. இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணனும், நம்ம டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க, cos 2 θ = 0 ன்ற ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இத வச்சிட்டு நம்ம இந்த டிடர்மினன்ட் வேல்யூ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அப்ப கொடுத்திருக்கதை யூஸ் பண்றோம். cos 2 θ = 0 னா என்ன அர்த்தம், cos ஓட வேல்யூ எப்ப 0 ஆகும் அப்படினு சொல்லி நமக்கு பார்க்கணும். இப்ப cos வேல்யூ எப்ப 0 ஆகும், நம்ம டேபிள்ல cos 90 டிகிரியா இருக்கிறப்ப, அதாவது π/2 இருக்கிறப்ப தான் நமக்கு cos வேல்யூ 0 ஆகும். அப்ப cos வேல்யூ எப்ப 0 ஆகும்னா π/2. அப்ப 2 θ = π/2. நமக்கு வெறும் cos θ இருந்துச்சுன்னா θ = π/2 ன்னு போடலாம். நமக்கு இங்க 2 θ ன்னு இருக்குன்றனால, cos 2 θ ன்னு இருக்கனால 2 θ = π/2. இப்போ நமக்கு தேவை θ தான் தேவை. அப்ப θ மட்டும் வச்சுட்டு 2 கொண்டு போனோம்னா π/4 ன்னு கிடைக்கும். இப்ப θ இருக்கிற நம்மளோட டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, இந்த டிடர்மினன்ட்ல θ இருக்கிற இடத்துல எல்லாம் π/4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா, இப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்றப்ப cos θ sin θ ன்னு வரும். அப்ப நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா θ வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப π/4 ன்னு போட்டோம்னா cos π/4 sin π/4 க்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ தெரியும். இப்ப நம்பர்ஸ்ல வந்துரும். அப்ப நம்பர்ஸ்ல வந்தா சிம்பிளிஃபை பண்றது ஈஸி தானே. அதனாலதான் இப்ப என்ன பண்ண போறோம்னா θக்கு பதிலா π/4 ன்னு போட போறோம். அப்ப டிடர்மினன்ட் ஆஃப் 0 cos π/4 sin π/4 cos π/4 sin π/4 0 sin π/4 0 cos π/4 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, இப்ப 0 அப்படி வச்சுக்கிறோம். cos π/4 ஓட வேல்யூ என்ன, 1/√2. sin π/4 க்கும் என்ன வேல்யூ தான் அப்படின்னா 1/√2. அதாவது π/4 னா என்ன அர்த்தம், cos 45 டிகிரி. cos 45 டிகிரியும் sin 45 டிகிரியும் சேம் வேல்யூ தான். சோ அதுக்கு பதிலா 1/√2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேயும் எல்லா இடத்துலயுமே என்னதான் வரப்போகுது, அப்ப cos π/4 1/√2, இதுக்கு 1/√2 தான், இது 1/√2 0 1/√2. இப்போ எல்லாமே நம்பர்ஸா வந்துருச்சு. இதுல இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா என்ன இருக்கு, 1/√2 காமனா இருக்கா. இங்க 0 இருந்தாலும் என்ன அர்த்தம், இப்ப 0வால 1/√2 மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்றனால இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ஒரு 1/√2 காமனா எடுத்துடலாம். இங்கேயும் 1/√2 காமனா இருக்கு, இங்கேயும் 1/√2 காமனா இருக்கு. அப்ப எல்லாத்துல இருந்து ஒரு 1/√2 வெளியில எடுக்கிறோம். இங்க டிடர்மினன்ட் ஸ்கொயர் இருக்கு, இதையும் நம்ம கவனிக்கணும். சோ ஸ்கொயர் இருக்குன்றனால வெளியில எடுக்கிறப்ப 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர் தான் நமக்கு வெளியில எடுக்க முடியும். அதனால 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது மேட்ரிக்ஸ் தான். சோ நம்ம ஒவ்வொரு ரோல இருந்தும் காமனா இருக்கிறத நம்மளால வெளியில எடுக்க முடியும். அதனால நம்ம எடுத்துக்கிறோம். சோ 1/√2 ஹோல் ஸ்கொயர், இந்த ரோல இருந்து எடுத்தா 1/√2 ஹோல் ஸ்கொயர், இந்த ரோல இருந்து எடுக்கிறதா 1/√2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ 1/√2 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, 1 தான் இருக்கும். அப்ப 0 1 1 1 1 0 0 1 0 1 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கு. ஸ்கொயரை போட்டுட்டே வரணும். இப்போ 1/√2 ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 1/2. √2வையும் ஸ்கொயரை மல்டிபிள் பண்றப்ப நமக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 1/2 இன்ட்டு இங்க ஒரு 1/2 இன்ட்டு 1/2. அப்போ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2னா 2 into 2 4 4 into 2 8. அப்போ 1/8 ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டிடர்மினன்ட் வேல்யூ நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இங்க 0 தான் இருக்கு. இப்போ 0 ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிறோம். பிளஸ் மைனஸ் பிளஸ், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் 0 தான் இருக்கு. அப்ப நம்ம அதோட மல்டிபிள் பண்றப்ப 0 தான் அந்த டேமே வரும். அதனால இந்த நம்ம விட்டுட்டு இந்த -1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ -1 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சுக்கிட்டோம்னா 1 into 1 1 1 into 0 0 தான். அப்ப -1 into 1 plus 1 into இந்த காலம் இந்த ரோ மறைச்சுக்கிட்டோம்னா 1 into 0 0 minus 1 into 1 -1. அப்ப -1 இங்க ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், 1/8 அப்படியே வச்சுக்கிறோம். -1 into 1 -1, இங்க +1 into -1, இங்கேயும் -1 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ 1/8 இன்ட்டு -1 -1னா -1 -1 ஆட் பண்றப்ப -2 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ -2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 4 ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா 1/8 இன்ட்டு -2 ஸ்கொயர் பண்றப்ப நமக்கு 4 ன்னு கிடைக்கும். இப்போ 4 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணா இங்க 2 இங்க 1, அப்போ 1/2ன்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்போ இந்த டிடர்மினன்ட்டோட வேல்யூ என்னன்னா நமக்கு 1/2.